இணையத்தமிழ் பயன்பாடு. பொருள்: தமிழ் வளர்ச்சிக்கு கணினி, இணைய தொழில்நுட்பம் ஆகிய இரண்டும் பெரிதும் பயன்படுகின்றன. ஆசிய அளவில் ஆங்கிலத்திற்கடுத்தபடியாக தமிழுக்கே அதிகமான இணைய அமைப்புகள் உள்ளன. தமிழில் சுமார் 2000 இணைய அமைப்புகளும் 1 கோடி பக்கங்களும் உள்ளன. இணையத் தமிழ் பயன்பாட்டிற்காக அமுதம், லதா, பாமினி, மயிலை, வானவில், பூபாலம், முரசு ஆகிய மென்பொருள்கள் இணையம் மூலமாக கிடைக்கின்றன. இணையத்தின் பயன்பாடு: தேடுபொறிகள், மின்னஞ்சல், இணையதளங்கள், வலைப்பூக்கள், சமூக இணையதளங்கள், படக்காட்சிகள், மின் ஆளுகை, மின் வணிகம், இணைய ஊடகங்கள், இணைய கல்விக்கூடங்கள் என்றவாறு இணையம் பல்வேறு நிலைகளில் அன்றாட வாழ்வில் கலந்து விட்டன. உலாவி: பிரவுசர்: கூகிள் குரோம், மொசில்லா ஃபயர்பாக்ஸ், சஃபாரி, ஓப்ரா, இன்டர்நெட் எக்ஸ்பிளோரர், எபிக் போன்ற மென்பொருள்கள் கிடைக்கின்றன. இவற்றின் வழியாக நாம் இணையத்தோடு தொடர்பு கொள்ள முடியும். தேடுபொறி: சர்ச் என்ஜின்: தேடுபொறி என்பது ஒரு கணினி நிரலாகும். இது இணையத்தில் குவிந்து கிடக்கும் தகவல்களிலிருந்தோ, கணினியில் இருக்கும் தகவல்களிலிருந்தோ நமக்கு தேவையான தகவல்களை பெற உதவுகின்றது. மின்குழுக்கள் (இ-குரூப்ஸ்): மின்னஞ்சல் கணக்கு வைத்திருப்பவர்கள் ஒருவரையொருவர் தொடர்பு கொண்டு செய்திகளை பரிமாறிக் கொள்ளும் நிலையில் இருந்து, ஒரே சிந்தனைக் களத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு குழுவாக இணைந்து தங்களுக்குள் செய்திகளை இணையத்தின் வழி பரிமாறிக் கொள்ளும் முறையை மின்குழுக்கள் என்கிறோம். இணையதளம்: இணையதளம் என்பது ஒரு நிறுவனம் அல்லது தனிமனிதன் தங்களைப் பற்றியோ, தாம் செய்யும் தொழில், சேவை, பொருள் பற்றியோ இணையத்தின் வழி உலகுக்கு உரை, படம், ஒலி, நிகழ்படம் அல்லது காணொளி போன்றவற்றை பரிமாறிக் கொள்ளும் ஒரு தகவல் தொடர்பு கருவியாகும். மின் நூலகம் (இ-லைப்ரரி): நேரடியாக நூலகத்திற்கு சென்று நூலைப் படிப்பது போன்று இணையதளத்தின் வாயிலாக தரவிறக்கம் செய்து படிப்பதற்கு வழிவகை செய்வது மின் நூலகம். விக்கிபீடியா: விக்கிபீடியா என்பது இணையதளத்தில் இயங்குவதும் கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்டதும் இணைய நூல் அங்காடி. பெரும்பான்மையான நூல்களை அதன் அட்டைப்படம், உள்ளடக்க அறிமுகம், விலை, ஆசிரியர் போன்ற விவரங்களை வழங்கி இணையம் வழியாக அச்சடிக்கப்பட்ட நூல்களை விற்பனை செய்யும் இணையதளம். மின் ஆளுகை (இ-கவர்னன்ஸ்): தகவல் தொடர்பு நுட்பங்கள் வழியாக அரசும் மக்களும் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டு அவரவர் சேவையை பெற்றுக் கொள்ளும் முறைக்கு மின் ஆளுகை என்று பெயர். ஒலிநூல் (டாக்கிங் புக்ஸ்): நூல்களை அப்படியே படித்து ஒலி வடிவில் சேமித்து வைப்பது ஒலிநூல் ஆகும். இதனை டாக்கிங் புக்ஸ் என்று குறிப்பிடுகிறோம். வலைப்பூ: நிரல்களை கையாளாமல் செய்திகளை மட்டும் இதன் நிர்வகிக்கும் தன்மை கொண்டதாகவும், இலவசமாக பெறக்கூடியதாகவும் பயனாளர்களின் எளிமை கருதி தோன்றியதுதான் வலைப்பூக்கள். இணையதளத்தின் வளர்ச்சியாக வலைப்பூ தோன்றியது. மின்னூல் (இ-புக்): கை ஆவண நூல், பிடிஎப் புக், மியூரை நூல், HTML புக், புரட்டும் நூல், ஃபிளிப் புக், மென்னூல், இபுபுக், கின்னூல், மாபி புக். மின்னூல் உருவாக்கம் (இ-புக் கிரியேஷன்). மின்னூல் கிடங்கு (இ-புக் ஸ்டோர்). ஒலிநூல் (ஆடியோ புக்). மின் வணிகம் (ஆன்லைன் ஷாப்பிங்). வீட்டில் இருந்தபடியே தங்களுக்கு தேவையான பொருட்களை
இணையத்தின் வாயிலாக வாங்குவதற்கு மின்வணிகம் என்று பெயர்.